வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பரமகுரு பக்தியின் உச்ச சின்னமாக விளங்கும் பிரஹ்லாதனின் கதையையும், உலகம் முழுவதையும் காப்பாற்ற அதிகாரத்துடன், ஆக்ரோஷத்துடன், அன்புடன் அவதரித்த ஸ்ரீ நரசிம்ம சிம்மவதாரத்தையும் கேட்கப் போகிறோம். புராணங்களில் மிகவும் வலிமையான, அதே சமயம் ஆழமான தர்மத்தை காட்டும் அற்புதமான கதை இது. பாகம் 1. அசுர வசீகரணமும் திரண்யகசிபுவின் கொடுமையும். பழைய காலத்தில் கசியப முனிவருக்கும் திதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தான். அவன்தான் ஹிரண்யகசிபு. தபஸ் செய்து யாராலும் என்னை கொல்ல முடியாதபடி வேண்டி பல வரங்களை பெற்றான். மனிதனால் அல்ல, மிருகத்தால் அல்ல, பகலிலும் அல்ல, இரவிலும் அல்ல, ஆயுதத்தால் அல்ல, உள்ளே அல்ல, வெளியிலும் அல்ல. இந்த வரங்களை பெற்றவன் உலகை குலுக்கத் தொடங்கினான். தெய்வங்களை அவமதித்தான். விஷ்ணுவை பக்தி செய்வது குற்றமாகிவிட்டது. பாகம் 2. பிரஹ்லாதன் பிறப்பு. ஒரு தேவ பக்தன் திரண்யகசிபுவுக்கு பிறந்த மகன் பிரஹ்லாதன். சின்ன வயதிலிருந்தே ஓம் நமோ நாராயணாய என்று பாடிக்கொண்டிருந்தான். குருகுலத்துக்கு அனுப்பினாலும், தன் ஆசான்களிடம் சிறந்த பாடங்களை கற்றாலும், அவன் மனம் ஒரே விஷயம். விஷ்ணு பக்தி. அவன் தோழர்கள் எல்லாருக்கும் பரமாத்மாவின் மகிமையை சொல்லிக் கொடுத்தான். பாகம் 3. தந்தை மகன் மோதல். திரண்யகசிபுவின் கோபம் உச்சம். நீ யாரை நம்புகிறாய்? நான் உலகத்தின் அரசன். ஃபுல் வீடியோ லிங்க் வீடியோவின் கீழே உள்ளது.